காமராஜரோடு தற்கால தலைவர்களை நரேந்திர மோடி மட்டுமல்ல, இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது. தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவோரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள், உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்வதை வரவேற்றிருப்பேன். மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்குள் போய் சென்று நின்று விடுகிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன். வீடு நம்மளுடையது, நாம் கட்டிய வீடு. NDA 1998 நம்ம வீடு. யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டில் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எங்களோட வாங்க, உறவினர்களா வாங்க, சேர்த்து பயணம் பண்ணுவோம். சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நம்மோடவே வீட்லயே தங்கி இருக்கிறாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க. சில பேர் வந்தாங்க, வீட்டோடவே இருக்கணும்னு நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க. ஐயா, வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து. வீட்டில் இருக்கக்கூடிய நாம், அவர் எங்க வீட்டில் இல்லை, அவர் எங்க வீட்டில் நம்ம சொல்லுவோமாங்க? ஐயா, வீடு நம்மளுடையது, NDA நம்மளுடையது. NDA கட்சியில, NDA கூட்டணியில கட்சிகள் இருக்கின்றார். நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது. நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், கதவியும் திறந்து வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க, ஜன்னல் வழியா வாங்க, வாசல் வழியா வாங்க. அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் நம்முடைய கூட்டணி. வணக்கம். இது கேள்வி களம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பது பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு செல்வீர்களா என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபோது, விரும்புகிறேன், செல்லத்தான் விரும்புகிறேன், ஆனால் கால் வலி இருக்கிறது, அதனால் செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது, வாய்ப்பு இருந்தால் செல்வேன் என்று சொல்கிறார். பிஜேபியினுடைய நிகழ்ச்சியை, நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்ற அதிமுக எதிர்க்கட்சிகளெல்லாம் ராமர் கோயில் விவகாரத்தில் பிஜேபி செய்யக்கூடிய அரசியலை விமர்சித்து புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் அப்படியான புறக்கணிப்பு மனநிலை கொள்கை ரீதியாக அதிமுகவுக்கு இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த நாளிலேயே மறுநாளில் திரு KP முனுசாமி காட்டமான விமர்சனத்தை தொடுக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காமராஜரோடு ஒப்பிடுவது ஏற்க முடியாது என்று விமர்சித்த அவர், தமிழ்நாட்டு அரசை, திமுக அரசை, அது நடத்திய தொழில் முனைவோர் மாநாட்டை பற்றி அண்ணாமலை முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலடி தந்திருக்கிறார். குஜராத் மாநில முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து பிரதமராக உயர்ந்த பிறகும் குஜராத்தை நோக்கித்தான் அவர் கவனம் போகிறது. பிற மாநிலங்களை விமர்சிப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை என்று KP முனுசாமி பிஜேபியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுகவுடைய நிலைப்பாடு இது என்றால், பிஜேபி NDA எங்களுடையது என்று, நாம் கட்டிய வீடு என்று சொல்கிறார். ஒரு வீட்டை தனியாக கட்ட முடியாது. பிஜேபியுடையது. NDA என்பது பல கட்சிகள் சேர்ந்தது. 98 அதிமுக தான் அதனுடைய முக்கியமான கூட்டணி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார், அப்போது நவீன் பட்நாயக் இருந்தார், அப்போது மம்தா பானர்ஜி இருந்தார், சந்திரபாபு நாயுடு இருந்தார், உத்தவ் தாக்கரே இருந்தார், சிரோமணி அகாலிதளம் இருந்தது, மதிமுக அதில் இருந்தது. இன்றைக்கு NDA என்கிற கூட்டணியில் சிரோமணி அகாலிதளம் இல்லை, சிவசேனை இல்லை, தெலுங்கு தேசம் இல்லை, TMC இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுகவும் இல்லை. பிஜேபி என்பது கூட்டணி இல்லாத கட்சியாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் விரும்பியவர்கள் வரலாம், கதவு திறந்திருக்கிறது, ஜன்னல் திறந்திருக்கிறது, வாயில் திறந்திருக்கிறது என்று சொல்வது பிஜேபி
ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறதா? வெளியே சென்றுவிட்டு விமர்சிக்கிறார்கள், இத்தனை நாள் சென்றுவிட்டு இப்போது விமர்சிக்கிறார்கள் என்று முதல் முறையாக அதிமுகவை பற்றி மறைமுகமாக சாடத் தொடங்கியிருக்கிறார். குழப்பத்தில் இருக்கிறார்களா, மோதலை கூர்மைப்படுத்துகிறார்களா என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வழக்கறிஞர் திரு பாண்டியன் அவர்கள், திரு அக்னீஸ்வரன் அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். உங்களுக்கு வணக்கம். நான் KCPயோட முதற் கருத்தை கேட்கணும். KP முனுசாமி அவர்கள் சொல்கிறதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கும் ஏதேனும் வேறுபாடு இருக்கா, அல்லது ஒரே கருத்தை வெவ்வேறு சொற்களில் சொல்கிறாங்களா? அண்ணாமலை அவர்களிடமிருந்து வெளிப்படுற அந்த கருத்துன்றது ஒரு குழப்பத்தை காட்டுதா, இல்லை ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுற மோடுக்கு போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? முதல்ல அண்ணாமலை கருத்தை எடுத்தோம்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ என்பது அதிமுக தலைமையில் கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டில் என்டிஏ. அப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ வீடு என்பது அதிமுக உடையது. அதிலிருந்து வெளியேற்றப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் அண்ணாமலை சொல்கிற அந்த பார்வை தவறு. அடுத்த ஒரு 9 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாரு. மோடியா லேடியான்னு தேர்தல் களம் கண்டது தான் 2014. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கத்தை கடைபிடித்தது 2017க்கு பிறகுதான். அது 2023 வரை தான். அப்போ அது 6 ஆண்டு காலம்தான் ஆகுது. அண்ணாமலை அவர்கள் சொல்வதை போல 9 ஆண்டு காலம் இல்லை. அதே போல முருகன் இருந்த காலத்தில் பொன்மனச் செம்மலின் மறு உருவமடா மோடி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவதற்கு அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. அது யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அன்றைக்கு இந்த முனுசாமி போன்றவர்களெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதற்கு நான் மட்டும்தான் அன்றைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஆனால் இன்றைக்கு காமராஜரை அவர்கள் ஒப்பிட்டு தங்களை வளர்த்து கொள்வதில் பார்க்கிறாங்க. அண்ணாமலை அல்ல, இமயமலையே வந்தாலும் தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உடையதாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய போட்டி என்பது நோட்டாவோடு மட்டும்தான் இருக்கும். அதே போல அவர் அண்ணாமலை சொல்றாரு, திராவிடம் என்றாலே ஊழல், திராவிடத்தில் இருக்கிற இந்த ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சிங்கிறாரு. அப்ப இவங்க தானே 9 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப லஞ்சம் வாங்குற போலீஸ் அதிகாரிகளா மட்டுமே மத்திய அரசாங்கம் இந்த 9 ஆண்டு கால ஆட்சியை நடத்துச்சா? அப்ப எவ்வளவு வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இருந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு? அப்ப அண்ணாமலையினுடைய பார்வைகள் என்பது மிக தவறான ஒரு பார்வை. அதே போல திரு முனுசாமி அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார், அந்த வழியில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார்னு சொல்றாரு. மிக தவறான, கொள்கை தெளிவில்லாத ஒரு பார்வை அது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களே அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து இல்லை. நீங்க இன்றைய அரசியல் சூழ்நிலையில பாலுக்கும் காவலனாக பூனைக்கும் தோழனாக இருக்க எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ முயற்சி செய்யக்கூடாது. நம்ம இடத்துல ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கணும். போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டுமானதாகத்தான் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருக்கும். மூன்றாவது அணி என்பது எப்பொழுதுமே ஒரு 15% வாக்குகள் மூன்றாவது அணிக்கு, 2 திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அதுல போட்டியிடுகிறவர்கள் திரு சீமான் அவர்களோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கட்டமைக்க நினைக்கிற அந்த கூட்டணியோ இந்த 15% வாக்குகளுக்குள்ளதான் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமே ஒழிய வெற்றி பெறுகிற இலக்கை அவர்கள் பெற முடியாது. அந்த 15% கூட சீமான் தான் அதிக வாக்கு பெறுவார். அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு நோட்டா ஒரு 4%, 5% அதுக்குள்ளதான் அவர்களால் இருக்க முடியும். அப்ப விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசியதை நம்ம பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த சிந்தனை தெளிவு வேணும். அவர் அதாவது இந்துத்துவ ஆதரவு என்பது வேறு, பாஜகவை எதிர்ப்பதால் ராமர் கோயில் பிரச்சனையில் ஒரு கருத்து சொல்வதால் இந்து வாக்கு வங்கி நமக்கு எதிராக போய்விடுமா என்று அவருக்குள்ள அந்த ஒரு குழப்பம் இருக்குது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு கோயிலுக்கு போற இந்துக்கள் அதிமுக ஓட்டு போடலையா என்ன?
காலங்காலமாக அவர்கள் அதிமுகவை திராவிட கட்சிகளை விரும்பி இருக்கிறார்கள். அதனால நீங்க வந்து இந்துத்துவா என்றால் அது மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி என்கிற எடப்பாடி பழனிசாமியின் பார்வை தவறு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத கொள்கைகளை, சாதியவாத கொள்கைகளை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கும் இந்து வாக்கு வங்கிக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்துத்துவா வாக்கு வங்கி என்கிற ஒரு வாக்கு வங்கியே இல்லை. அப்பா இவர்களிடத்துல வந்து கொள்கை தெளிவில்லை, அண்ணாமலை இடத்துல வந்து அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதுதான் இன்றைய இந்த இரண்டு பேருடைய பேச்சுக்கள் காட்டுது. இரண்டு முகாம்ல ஒன்றுல கொள்கை தெளிவில்லை, அதாவது பக்திக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. பக்தி உணர்ச்சி கொண்டவங்க கோயிலுக்கு போறவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு இல்லை, அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் போடுறாங்க. ஸோ அது வந்து பக்தியின் அடிப்படையில், மதத்தை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதில்லை. அதை திரு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறீங்க. திரு அண்ணாமலைக்கு குழப்பம் இருக்கிறது, ஒரு பெருசாக டேக் ஆஃப் ஆகலை, தங்களுடைய வலிமை தெரியாமல் பேசுகிறார் அப்படின்றது முதற் பார்வையாக இருக்குது. அப்படித்தானா திரு ரவீந்திரன்? அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் வந்து 2014 ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அப்போ அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு 45% வாக்குகளை பெற்றாங்க. அதே அதிமுக 2019 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மக்களவை தேர்தலில் மோடி பிரதமர்னு சொல்லி 20% வாக்குகள் தான் பெற்றாங்க. 25% அதிமுக வாக்குகள் ஜெயலலிதா தலைமையை ஏற்ற வாக்குகள். அதனால தான் நான் சொல்கிறேன், என் நண்பர் கேசி பழனிசாமி சொல்கிறேன், ஏ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்க என்ன ரெட்டலையை கையாள முடியாது. அவங்க வாக்கு வங்கி, அவங்க ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்றே இல்லையா? அதுதான் 25% பாதிக்கு மேலே வெளியேறிட்டேன். 45% அவங்க மோடியா லேடியான்னு ஆன்டி மோடி பண்ணி கடைசியில் எடுத்த வாக்கு வங்கி. அந்த தேர்தல் சூழல் வேறு. அன்னைக்கு திமுக தனியாக நின்னது, காங்கிரஸ் தனியாக நின்னது, பிஜேபி ஒரு தேர்ட் வையபிளா ஒரு பெரிய என்டிஏவை போட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தனியாக நின்றாங்க, நாம் தமிழர் தனியாக நின்று ஓட்ட பிரித்தாங்க. ஸோ அந்த சூழலில் ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சுன்றது ஒரு அப்பீலாக இருந்தது. அதிகமான ஓட்டை கூட அதுக்கு எடுத்துருக்கோம். நிச்சயமா 45-20 போகக்கூடாது. 45ங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதுக்கு பாதியாவது இவங்க மோடி பிரதமருங்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல தான் நான் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னா, கேசிபி சொல்கிற மாதிரி நோட்டாக கீழே போன கட்சி தான் தமிழிசை கருநாராஜனை விட்டு நோட்டாக கீழே போனாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதில் மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. ஆனால் மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கொண்ட வாக்குகள் தான் அந்த 20%ங்கிறது என்னோட பார்வை. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க சார். இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த கூட்டணியில் பாமக இருந்தது, விஜயகாந்த் கட்சி இருந்தது, மதிமுக இருந்தது, கொங்கு இருந்தது, ஏசிஎஸ் இருந்தார், பாரிவேந்தர் இருந்தார், கிருஷ்ணசாமி இருந்தார். அது வந்து ஒரு ஜம்போ அலையன்ஸ். அதில் ஏடிஎம்கேக்கு கான்ட்ரிபியூஷன் 20%, மீதி பாமக பாஜக இவங்களுக்கெல்லாம் ஒரு 10% தான் நான் போடுறேன். ஏடிஎம்கே கான்ட்ரிபியூட் பண்ணது 30% வாக்கில் 20% வாக்குகள். அந்த 20% பேரும் மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு கேட்லிஸ்ட் போல்ஸாக இருந்த ஓட்டுகள் தான். ஜெயலலிதா பெரிய தலைவர், 45% ஓட்டு எடுத்த தலைவர். இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேரும் சேர்ந்து தான் மோடி தலைமைக்கு 20% கொடுத்துருக்காங்க. சார், இன்னைக்கு திரு அண்ணாமலை பேசுறது இருக்குல்ல, எங்க கேட்டு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு அப்படின்னா யாருமே வரல. ஒரு பக்கம் கசப்பு வெளிப்படுது, ஒரு பக்கம் ஏடிஎம்கேவை பேசி விரட்டினாங்க, ஜெயலலிதாவை விமர்சித்து, அறிஞர் அண்ணா அவர்களை விமர்சித்து அந்த கூட்டணியில் ஃப்ரிக்ஷன் வந்தது. ஏடிஎம்கே போயிடுச்சு, வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறிட்டார். போன பிறகு இத்தனை நாள் அதை பற்றி கருத்தே சொல்லாமல் எங்கள் மேலிடம் தான் சொல்லும், எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணணும்னு சொன்னவர் இப்போ வந்து போயிட்டு விமர்சிக்கிறாங்க, எங்களோட விருந்து சாப்பிட்டு போய் காரமாக இருக்குன்னு வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் கதவு திறந்தே இருக்கு, யாருனாலும் வரலான்னா அது பிஜேபியுடைய இயலாமையை காட்டுதா? என்னங்கிற பிஜேபி என்னங்கிற பெரிய மாஸ் பார்ட்டி ஆட்டா தமிழ்நாட்டில் இருந்தது. 2019 அதே இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையிலெல்லாம் இருந்தும் இதே கோயம்புத்தூரில் 14 எடுத்ததோட குறைஞ்ச ஓட்டு எடுத்த கட்சி, 14 எடுத்ததோட குறைஞ்ச ஓட்டில் எடுத்த கட்சி. சின்சியராக நின்னாருன்னு பார்ட்டி சிபி ராதாகிருஷ்ணனை ரிவார்ட் பண்ணி கவர்னராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்சி 99ஆம் ஆண்டு என்டிஏங்கிறது கலைஞர் தான் உருவாக்குனார், திமுக தலைவர் கருணாநிதி தான் உருவாக்குனார். பிஜேபி தலைமையிலான அணி தான் 98 இருந்தது. என்டிஏ நம்ம எல்லாரும் இருக்கும், மாறுபட்ட கருத்து இருக்குது, காமன் சிவில் கோடு, இப்போ காஷ்மீர் இதிலெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு உருவாக்குனது 99 தான் உருவாச்சு. அன்னைக்கு பெற்ற வெற்றிக்கு பிறகு பாஜக என்ன பெரிய வெற்றியை பெற்றுட்டு 2014
இல்ல அன்னைக்கு இருந்த பிஜேபி வேற, இன்னைக்கு இருக்கிற பிஜேபி பயங்கரமா வளர்ந்து நிக்கிற பிஜேபி. அப்ப இது நாங்க மட்டும் தான் உண்மையான எதிர்க்கட்சி, அதிமுகவோட பலமான கட்சி. அதிமுக யார் இருக்கிறாங்க போறாங்கன்றத பத்தி கவலை இல்லை. பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்டு யார் வர்றாங்களோ அவங்கள ஏத்துப்போம், எங்கள் தலைமையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. அதை வந்து தலைமையும் அப்ரூவ் பண்ணது. இத்தனை நாள் ஏடிஎம்கேவை ஜாடமாடையா கூட விமர்சிக்காம இருந்தவங்க இப்போ விமர்சிக்கிறதுன்றது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஏடிஎம்கே இனி நம்ம ஃபோல்டுக்கு வராதுன்ற முடிவுக்கு பிஜேபி வந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ணாமலையோட வியூகம் அதில் வெற்றி பெற்றுட்டு பாஜகவில் பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கணும்னு நயனார் நாகேந்திரன், கரு நாகராஜன், இவங்க வானதி சீனிவாசன் எல்லாருமே விருப்பப்பட்டாங்க. ஏன் அமைச்சர் முருகன் கூட விருப்பப்பட்டார். அண்ணாமலை 20 சீட்டுன்னு சொல்லும்போது ஒரு 9 சீட்டுன்னு சொல்லி ஒரு குறுக்கு சால் ஓட்டி விருப்பப்பட்டார். இப்போ டெல்லி தலைமை ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு அது 2019 மாதிரி தான். ரெட்டையில் கூட போனால் தோற்று தான் போகும். இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில் தொடர் தோல்வி ரெட்டையில் கேசி பழனிசாமி போன்றவர்கள் தான் டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டிங்கிறத புரியாமல் அந்த இலை வேற இவங்க கையில் இருக்கக்கூடிய இலை வேறன்னு பேசிகிட்டு இருக்கணும். அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எப்படி போனால் என்ன, தனிச்சு நின்னா 2024 கிடைக்கிறது லாபம், இல்லைன்னா 29லயாவது ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம், நல்ல வாக்கு சதவீதம் கிடைச்சுன்னா. ஸோ இப்போ பேசுகிற பேச்சு எல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சு இல்லை. இப்போ போகிற யாத்திரை, இப்போ முன்னாடி வந்து வேல் யாத்திரை நடத்தினதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான யாத்திரை, இப்போ போயிட்டு இருக்கிற பாத யாத்திரை அப்படின்ற ஒன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கானது இல்லை. 2014 பொன் ராதாகிருஷ்ணனை விட கூடுதலாக சாதிக்கணும் வாக்கு வங்கியில், அதுதான் அச்சீவ்மெண்ட். அதை சாதிச்சா லீடராக நிற்க முடியும். சார் 2014 பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு என்டிஏவை உருவாக்குனார். அதில் வந்து பெரிய பெரிய கட்சிகளை சேர்த்தார். 2 இடத்துல ஜெயிச்சாங்க, பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு திமுக 3வது இடத்துக்கே சில தொகுதிகளில் போனது. இப்போ அந்த மாதிரி அண்ணாமலையால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அண்ணா திமுகவில் உள்ள அந்த 20% ஹிந்து மைண்டட் ஓட்ஸ், இந்துத்துவா ஏற்றுக்கொண்ட வாக்குகள், மோடி தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்குகள், மீதி 25 போயிட்டு வெளியே. அது ஸ்டாலின் ஸ்டாலின் திருமாவளவன், ஸ்டாலின் காங்கிரஸ், ஸ்டாலின் வைகோன்னு அதில் உள்ள பெரும்பகுதி அந்த அணிக்கு காம்பினேஷனாட்டே போயிட்டு, இன்னும் ஒரு பகுதி தினகரன், கமலஹாசன், சீமானி போயிட்டு, இந்த வந்த 20% மோடியை ஏற்றுக்கிட்ட வாக்கில் ஒரு இந்துத்துவ அரசியலை பேசி எடப்பாடியை நாசுக்கா தட்டி ஊமக்குத்து குத்தி எப்படியாவது அதில் ஒரு பகுதியை எடுக்கணும்னு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு. அவர் ஒரு லீடராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏடிஎம்கேவோட ஓட்டில் 20% ஹிந்து மைண்டட் ஓட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பேசிஸ்ன்னு எனக்கு தெரியல. திமுக ஓட்டோ அதிமுக ஓட்டோ எதுலேருந்து கட்டப்படுதுன்னா தமிழ் உணர்வு, திராவிட இயக்க உணர்வு, மாநில உரிமை, ஒரு மதச்சார்பின்மைன்ற கோட்பாடு, கூட்டாட்சின்ற கொள்கையில் இருக்கிற ஒரு தன்மை, இப்படியான பல அம்சங்களில் தான் இந்த கட்சிகள் வருது. நீங்கள் அதிமுக வந்து ஒரு மாநில உரிமை பேசுகிற, கூட்டாட்சியை பேசுகிற, ஹிந்தியை எதிர்க்கிற, மதவாத அரசியலை எதிர்க்கிற ஒரு கட்சி அப்படின்றது தான் பரவலான புரிதல். நீங்கள் அதுலேயே 20% ஹிந்து மைண்டட் அப்படின்றீங்களே. அதனால தான் மீதி 25 தான் பெரும்பகுதி ஸ்டாலின் காங்கிரஸ், ஸ்டாலின் திருமாவளவன், ஸ்டாலின் வைகோ, ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்னு ஒரு காம்பினேஷனில் பெரும்பகுதி ஓட்டு தான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் போயிட்ட. அதை தான் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் தான், திமுக வெர்சஸ் அண்ணா திமுகங்கிற அத்தனை பொருட்களுக்குள்ள போட்டி சொல்றது உண்மை என்றால் 20% ஓட்டு ஏடிஎம்கே விழுந்ததில் 20% வந்து ஒரு ஹிந்து மைண்டட், ஹிந்துத்துவா சிந்திக்கிற, ஒரு மதத்தை முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஓட்டு அப்படின்னா அது பிஜேபிக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணுமே. அவங்களுக்கு அந்த ஓட் ஷேர் பெருசா இன்க்ரீஸ் ஆகல. 24 தானே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சந்திரபாபு நாயுடு கூட அதில் தனிச்சு போறதோட நோக்கமே பிஜேபியிடம் இருக்கிற ஒரு ஏடிஎம்கே இருக்கிற ஒரு ப்ரோ ஹிந்து ஓட்ஸை பிஜேபிக்கா எடுத்துக்கிறது தான். அதனால தான் இவர் நாங்கள் ராமர் கோயிலுக்கு போவோம்னு சொல்றாரு, கரசேவைக்கு ஆள் இருக்கணும்னு சொல்றாரு. அவர் என்ன வராரு, பாஜகவுக்கு கேசிபி பாணி, இது நோட்டா கீழே தான் வாக்கு, அவங்க இந்து வாக்குகளை எடுத்துவிட முடியாது, அந்த இந்து வாக்குகள் பாஜக வெல்லாது, அதனால் எங்களுக்கு போடுங்கன்னு. நீங்களும் தான் வெல்ல மாட்டீங்க, பாஜக தான் வெல்லதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. தோற்று போன அணியிலையும் தோற்று போன கூட்டணியிலையும் தான் பிளவு. அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு கிடைக்கும், பாஜக வளரும், பொன்னார் தமிழிசையோட பெரிய தலைவரா வரலாங்கிறது அண்ணாமலைக்கு வியூகம். அண்ணாமலையோட பேச்சுன்றது குழப்பத்தோட வெளிப்பாடு தெளிவாக தான் பண்றாரு. அவரோட ஊம குத்துல தான் எடப்பாடி பழனிசாமியை 330 சீட்டு இப்ப ரெக்ரெட் இருக்கிற மாதிரி தெரியுதே சார். இது வந்து இங்க இருந்துட்டு போனவங்களை பத்தி பேசவே மாட்டோம்னு சொன்னாங்க. மேல இருக்கிற டெல்லிக்காரங்க பேசிப்பாங்கன்னாங்க. அந்த ரெக்ரெட் அல்ல, அந்த வாக்காளர்களை தன் பக்கம் எடுக்க முடியுமாங்கிற முயற்சி தான். நாங்களா அனுப்பல, அவங்களா போயிட்டாங்கன்னு காட்டி எடுக்கக்கூடிய முயற்சி தான். காரணம் 330 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறை மோடி தான் பிரதமர்னு சொன்னவரை பேரறிஞர் அண்ணா பிறந்தையை விமர்சித்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்து
அப்படியே உங்களை சீஃப் மினிஸ்டராக 26ல் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லி வெளியே அனுப்பியிருக்கிறாரு அண்ணாமலை. அவர் தலைவராக முயற்சி பண்ணுறாரு. ஸோ அண்ணாமலைக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை, எந்த வருத்தமும் கிடையாது. திரு அக்னீஸ்வரன் வருத்தப்படுவாங்களா? குழம்பன குட்டையில் மீன் பிடிக்கிறது அப்படின்றது மாதிரி ஏடிஎம்கேவை சிதற விட்டு அதிலிருந்து ஆதாயம் பெறலாம் அப்படின்னு பிஜேபி முயற்சி செய்தது. அதை சுதாரிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி தலைவராக உயர்ந்துட்டாரு. அந்த சூழ்நிலையிலையும் கூட ப்ரோ ஹிந்து ஓட்டு, ஹிந்து மைண்டட் ஓட்ஸை எடுத்துடணும் அப்படின்ற நோக்கம் அண்ணாமலைக்கு இருக்கு. ஏடிஎம்கே பிரிஞ்சு போனது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அது குழப்பம்னே பார்க்காதீங்கன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ ஹிந்து வாக்குகள் அதிமுகவில் இருக்குது, அதுவும் 20% இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் அவர் கூறிய புள்ளி விவரத்தை பாருங்களேன். 2014 45 விழுக்காடு. சரி, 2021 பொது தேர்தலில், சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் 34%. அப்போ எல்லாம் இந்த 20% இந்துக்களை அவங்க பேசல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பெரிய கட்சி, அது அவங்கள விட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த குரங்குக்கு பிடிகொப்பு மிதிகொப்புன்னு இருக்கு. அதாவது ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கணும் கிளைய பிடிச்சி, அல்லது கிளைய விட்டுச்சுன்னா காலை வச்சு ஒழுங்கா ஒரு மரக்கிளையில உட்காந்துக்கிறணும். அப்ப பிடிகொப்பையும் விட்டு மிதிகொப்பையும் விட்டுருச்சுன்னா குரங்கினமே அதை ஏற்றுக்கொள்ளாது, அடிச்சு விரட்டிடும். என்ன உனக்கு ஒன்று கிளைய பிடிச்சி தொங்கவும் தெரியல, மரத்தை பிடிச்சி வச்சு ஒழுங்கா காலை வச்சு உட்காரவும் தெரியல அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கு பாரதிய ஜனதா அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உணவு வேறு, பழக்க வழக்கங்கள், அரசியல் வேறு. இப்போ பாருங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய பாஜக கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்து மதம் இங்கு கூட்டணி அதைத்தான் பேசுறாங்களே ஒழிய இந்த திட்டத்தை செய்தோம் அதனால நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்த பொன்னான ஒரு பிரதமர், அவர் காலத்தில் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள் சேர்ந்து உருவாக்குனது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற ஒரு வீடு. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி என்பது ஒரு தூக்கணாங்குருவி கூட மாறி தொங்கிக்கிட்டே இருக்குது. அது வீடு அப்படின்னா வாசல் வழியா தான் போகணும். ஆனா ஜன்னல் வழியா வாங்க, பின்கேட்டு வழியா வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, கட்சி நிறைய இருக்குது, ஆனா அங்கு கொள்கையோ சித்தாந்தமோ மதத்தை தவிர வேற உங்ககிட்ட என்ன இருக்குது? அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தூக்கணாங்குருவி கொடு பாருங்களேன், அது இப்படி போய் வராது, கீழே இருந்து போகும். அது எந்த இடத்துல குருவி முட்டையிடுது, அது எங்கனக்குள்ள தொங்குற இடத்துல எப்படி மேல முட்டையிடும், எங்க போய் தங்கும், எங்க போய் தூங்கும். ஆனா ஒருவேளை தொப்புன்னு கீழே விழுந்துராதா? அது மாதிரி தான் இன்றைக்கு தொங்குகிற கூட்டணியாக தூக்கணாங்குருவி கூடுமாறு தான் பாஜக இருக்குதுன்றதுனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பாஜகவிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் எழுத்துப்பூர்வமாக ஒரு தீர்மானத்தை கொடுத்த ஒரு கட்சி இந்தியாவிலே அதிமுக என்றதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். சார், உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய வாதத்தை, அவரும் வழக்கறிஞர் தான், நானும் வழக்கறிஞர் தான், அவருடைய வாதத்துக்கு நான் பதில் சொல்றேனே, a dead leader cannot lead a party. உண்மைதான். ஆனா வாஜ்பாயி என்ற ஒரு லீடர், a dead leader cannot lead a party இப்ப சொல்லி பாருங்க. அவர் இருந்த நல்ல திட்டங்கள் அவர் அரவணைச்சு போனது மாதிரி நீங்க இப்ப இருக்கீங்க. ஆகையினால கடந்த கால வரலாறு இன்னைக்கு நிகழ்காலத்துக்கு பொருந்தாது. ஆனால் அதே கட்சி டெட் லீடர் நீங்க சொல்றீங்கல்ல, சொல்ற ஒரு கருத்துக்கு நீங்க வரணும். ஒன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல ஒரு மிஸ்லீட் பண்றாரு. ஏடிஎம்கே ஓட்டு அப்படின்றது கோரா எதற்கு நிற்கக்கூடிய ஓட்டு அப்படின்ற ஒன்றில் அவர் சொல்ற கருத்து மிஸ்இன்டர்பிரேட் பண்றதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. புரோ ஹிந்து ஓட்டு அப்படின்னு ஒரு பெரிய ஓட்டு இருக்கிறதா அவர் காட்டுறது தப்புன்னு சொல்றீங்க. என்னோட கேள்வி அதிமுகவுக்கு இதுல ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. கரசேவைக்கு ஆள் அனுப்பணும்
ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் சொல்கிறதும், ராமர் கோவில் விவகாரத்தில் கேட்டகாரிக்கலாக நாங்கள் வந்து பங்கேற்போம் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்சியோட ஸ்டாண்டாக சொல்லாமல், அதிமுக பொதுச் செயலாளர் முறையில் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முறையில் தான் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. எங்கள் கட்சி இதை நிராகரிக்கிறது, எங்கள் கட்சி இதை வந்து வரவேற்கிறது அப்படின்ற கட்டத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகாமல் போகிறது ஒரு கொள்கை தடுமாற்றம்னு திரு கேசிபி சொல்றார். அண்ணன் அது வந்து ஹிந்து ஓட்ட மைண்ட்ல வச்சு சொல்றதுன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி இன்டர்பிரட் பண்றாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படி கிடையாது சார். நீங்க 2014 சொன்னீங்க, 16 சொன்னீங்க. அப்போ 10 ஆண்டு காலம் இதுக்கு முன்னாடி அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியே இருந்துச்சு. 10 வருஷம் எதிர்மறை வாக்குகள் இருந்த போதும் தமிழ்நாட்டில் 34% வாக்குகள் வாங்கியிருக்குன்னா, அப்போ இந்த இந்து மதம், சாஃப்ட் இந்துத்துவா, ஹார்டு இந்துத்துவாக்கு இங்கே வேலை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஒன்று, அண்ணன் கேசிபி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு தெரியாதது இல்லை, ஆனால் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே பேசுறாரு. எனக்கு அதுதான் வேதனையாக இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிமுகவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம் செல்வி ஜெயலலிதா 3வது அத்தியாயத்துக்கு ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து வந்திருக்கிறாருன்னா அதை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களேன், நீங்க அதிமுக அனைத்து மதம் ஜாதிக்கும் உண்டானது. இதுல விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. போறவங்க போங்க, அது தேவையில்லை. அதுக்காக கூட்டணி விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு இத காரணம் காட்டி அதை கம்பெடுத்து அடிக்க முடியும், இதை நீ மாத்திக்க முடியும், ரத்த கலரி உண்டாக்க முடியும், அது வேறு. இது அரசியல் கட்சி, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி. அதனால இவர்களுடைய போக்கு தடுமாற்றம் இல்லை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரோ தலைமை கழக நிர்வாகிகளோ தடுமாற்றமே இல்லை. அவர்கள் நிதானமாக இருக்கிறார்கள். ஆனா இதை வச்சு கரசேவைக்கு போறவங்க போங்க, போகாதவங்க இருங்க. இதுல என்ன உங்களுக்கு இது? ஆகையினால போறாலும் பிரச்சனை இல்லை, போகாட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடா நான் பார்க்கிறேன். திரு பாண்டியனோட கோணத்தை கேட்கலாம். திரு பாண்டியன், என்டிஏவுக்கு வந்து நம்ம கடைசியா நடந்த 2 தேர்தலை எடுத்துக்கலாம், அல்லது 3 தேர்தல் எடுத்துக்கலாம். ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, தேமுதிக, வாசன் இவங்கெல்லாம் இருந்த ஒரு கூட்டணி நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சப்ப 2019 2.5 லட்சம் ஓட்டு 3.5 லட்சம் ஓட்டில் தோத்தாங்க. ஏடிஎம்கேவுக்கும் தோல்வி, பிஜேபிக்கும் தோல்வி, மொத்தமாக அந்த கூட்டணி வாஷ் அவுட் ஆனது. அதே அணி நரேந்திர மோடி அவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி அதே ஏடிஎம்கே, அதே பிஜேபி, அதே பிஎம்கே தேர்தலை சந்திக்கும் போது ஏடிஎம்கே கூட்டணி அந்த என்டிஏ அப்படின்ற பேரில் இல்லாமல் இருக்கலாம், அந்த கூட்டணி கூடுதல் ஓட்டை பெறுது. இந்த சூழ்நிலையில் இந்த ஓட்டை வந்து திராவிட ஓட்டு அப்படின்னு சொல்கிறதா, ப்ரோ மோடி ஓட்டுன்னு சொல்கிறதா, ஆன்டி மோடி மைண்ட் செட் இருக்கிற ஓட்டுன்னு சொல்கிறதா, பிஜேபியோட கூட்டு சேர்ந்தா ஏடிஎம்கேக்காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சையும் கேபி முனுசாமி அவர்கள் பேச்சையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? நீங்கள் முன்னூறுலேயும் நல்லா சொன்னீங்க, இப்பயும் திருப்பி அந்த கேள்விலையும் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்லிட்டீங்க. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா, இந்த ஒரு 4 மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இப்போலேருந்து ஜனவரியில் ஆரம்பித்து ஏப்ரல் வர ரொம்ப முக்கியம். அடுத்த மாதம் பிப்ரவரி கடைசியில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. அப்போ இதில் வந்து கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம கேசிபி சொன்ன முக்கியமானது அவர் எவ்வளோ நடா பேசியிருக்காரு டிவியில், ஆனால் சித்தாந்த அடிப்படையில்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து இது ஏன் இதை சித்தாந்தம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இது வருது அப்படின்னாக்கா அவருக்கு, அப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து கடந்த 2 வருஷத்துக்கு மேலே அவர் முதலமைச்சராக வந்ததுலேருந்தே சித்தாந்த அரசியலை தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு நடையும் அந்த திராவிடர் மாடங்கிற வார்த்தை, இப்போ ஜிஐஎம்ல அந்த மீட்டிங்கில் கூட அவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவருடைய செல்வாக்கு வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை ஓட்டு அடிப்படையில் 50% தமிழ்நாட்டில் தாண்டிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மையான இது. அதை வந்து இப்போ 24 தான் தெரியும். 21 நீங்கள் சொன்னது ஒன்று கரெக்டு. இப்போ 19 நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் 21 நடந்த தேர்தலில், சட்டசபை தேர்தலில்
அதிமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸாக இருந்தால் கூட ஓட்டு சதவீதம் வந்து கூட திமுகவுக்கும் அதுக்கும் குறைச்ச. நீங்கள் 19 பாராளுமன்றத்துக்கும் 21 சட்டமன்றத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே. அப்போ அதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இதை எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்துத்துவாவா அந்த ஓட்டு இப்போ ரவீந்திர சார் சொல்கிற மாதிரி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம். நீங்கள் ஏடிஎம்கே இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் இங்கே மெரினாவில் மிகப்பெரிய புரட்சி இது நடந்துச்சு, பெரிய ஜல்லிக்கட்டுக்கான பெரிய நடந்துச்சு. இங்கே மட்டும் இல்லாமல் மதுரையில் மற்ற எல்லா இடத்துலையும் அதோடைய விளைவு வந்து ஆரம்பித்து வேர்ல்டு ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே என்ன பேச்சு நடந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க தமிழர்கள்ங்கிற ஒரு வார்த்தை தான் அங்கே வந்து ஹையஸ்ட் நின்றுச்சு. அப்போ சட்டங்கிட்ட எல்லாமே 3 நாளில், அதாவது ஹரிபரந்தாமன் ஜட்ஜி போய் அரப் ஸ்பிரிங் மாதிரி ஒரு தமிழ் ஸ்பிரிங், தமிழ் உணர்வு தலை தோங்கிய தமிழராய் எல்லோரும் உணர்ந்த தமிழ் வசந்தம் அப்படின்லாம் அதை வந்து அது வந்து இன்னும் கூட கூடுதலாக நம்ம வார்த்தையை பயன்படுத்தலாம். இமீடியட்டாக வார்த்தை கிடைக்கல, ஆனால் இன்னும் நல்லா பயன்படுத்தலாம் அந்த வார்த்தையை. ஏன்னா அதுதான் வந்து இப்போ பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அது. ஆமாம், இப்போ இதை வந்து நம்ம எங்கே இருந்து கம்பேர் பண்ணணும்னா 50 to 60 வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியல் வந்து பெரிய விவாத அது சித்தாந்த அடிப்படையில் பெரிய அளவுக்கு போர் மாதிரி இருந்து நிறைய சித்தாந்த அடிப்படையில் வந்துச்சு. அப்போ தான் மக்கள் வந்து சித்தாந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு போனாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து திராவிட மாடலில் பல இது கிரிட்டீரியாவில் வந்து நம்பர் 1 2 இருக்கிறது காரணமே அந்த சித்தாந்த அடிப்படையில் வளர்ந்தது தான். அதனுடைய விளைவு தான் இப்போ இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த டார்ச்சை எடுத்துகிட்டு அந்த ரிலே ரேஸ் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல நம்ம எங்கே வரணும் நேரானா, இந்த இன்னைக்குள்ள வாதத்துக்கு வந்தீங்கன்னா அண்ணாமலை பேசுனதையும் கேபி முனுசாமி பேசுனதையும் நேற்று வந்து இவர் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இதில் வர்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணாமலை பேசுகிறதுல இன்னொரு பகுதி இருக்குது. என்ன பகுதினா 24 26க்கான முன்னுதாரணன்றாரு. மோடியே ஒரு பின்னுக்கு தள்ளுறாரு உள்ளுக்குள்ளே. ஏன்னா அவர் வந்து தன்னை பிராண்ட் பண்ணுறாரு. அதான் ரவீந்திர சாமி மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொன்னார். இப்போ சத்துப்படி நம்ம வாதத்திலேயே என்ன சொன்னார், அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வராருங்கிற விஷயத்த உண்மையான விஷயம் அதான். ஏன்னா 26க்கு இப்போயே சொல்கிறாரு. இன்னைக்கு சார் வளரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தலைவரும் தங்களை முன்னிறுத்த தான் செய்வாங்க. ஒரு தேசிய கட்சியில் அப்படி செய்கிறது ஆச்சரியமாக இருக்கலாமே தவிர, திரு அன்புமணி என்ன சொன்னார், வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது 2026 சட்டமன்றத்தில் எங்கள் கட்சி என்ன முடிவெடுக்குமோ இந்த நிலைப்பாட்டை மனதில் கொண்டு இந்த தேர்தலில் முடிவெடுப்போம்னாரு. முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணியை முன்னிறுத்துறது அந்த கட்சி முடிவு செய்ததென்றால், இப்போ அதிமுகவோட அவங்க கூட்டு போக மாட்டாங்க. இப்போ அதிமுக கூட அவங்க கூட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் நாள் முதல் கையெழுத்து பாமகவுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒன்றை அவங்க வந்து இனிமேல் பேசவே போறதில்லைன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு தேர்தலும் அடுத்த தேர்தலுக்கான ஒரு இலக்க மனதில் வச்சு பண்றது மாதிரி தானே தெரியுது. இல்லை, அதில் அண்ணாமலை அப்படி பண்றதுல என்ன தப்பு இல்லை. அரசியல் கட்சியில் அது தவறே கிடையாது. ஆனால் ஒரு தேசிய கட்சியில் இப்போ இன்றைக்கி இருக்கிற மோடியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் மாநில தலைவர்களை ஆல்மோஸ்ட் 0 ஆக்கிட்டாரு. அது வந்து எல்லா நீங்கள் சொன்னீங்க கட்சி, அது வந்து இப்போ பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு, பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்கள்ல, பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பேரை தவிர மற்ற மாநில முதலமைச்சர் பேரை சொல்லுங்கன்னு திடீர்னு ஒரு 5 முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் பேரை சொல்லுங்கன்னா தினந்தோறும் பேப்பர் படிக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க. இல்ல முக்கிய பத்திரிகையாளர்களே சொல்ல முடியாது, முக்கிய பத்திரிகையாளர்களே சொல்ல முடியாது. அதுதான் மோடியோட வெற்றி. அது வந்து அந்த கட்சிக்கு நல்லதா இல்லையாங்கிறது செகண்டரி. ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் அண்ணாமலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிஜேபின்னு சொல்கிற முகங்கள் தமிழ்நாட்டில் தலைவர்களோ இல்லை முகங்களோ பெரிய பிரபலமான முகங்கள் யாருமே இப்போ ஒன்றுமே இல்லாத அளவு கொண்டு வந்துட்டார் இந்த ஒரு வருஷத்தில். அப்போ அவர் 24 26ன்னு சொல்கிறது நோக்கம் அதுதான் தன்னை மட்டும்தான் பிராண்டு பண்ணுறாரு. அவர் பிஜேபியை கூட சரியாக பிராண்டு பண்ணல. இன்றைக்கி ஏன் இதை மாற்றி பேசுகிறாருன்னா, 2 நாளைக்கு முந்தி பியூஷ் கோயல் இங்கே வந்தப்போ அவர் சொல்கிறார், இந்த சொல்கிறதுனால தான் இந்த பேச்சு, இல்லைனா இன்றைக்கி இந்த பேச்சே அவர் மாறி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிக்கு வர்றீங்க. அதாவது பியூஷ் கோயல் முக்கியமான ஒரு தலைவர் பிஜேபியை பொறுத்தவரையிலும், அந்த கட்சியோட பொருளாளர், தமிழ்நாடோட அஃபேர்ஸை பார்த்துக்கிட்டவர், கூட்டணி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒன்று முடிந்து போன ஒன்று அல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் ஹோப் இருக்கு,
அரசியலில் நம்பிக்கையோடு தான் இருக்கணும், எப்போனாலும் எதுனாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை வெளிப்படுத்துகிறார். அதற்கு திரு அண்ணாமலை சொல்கிற பதில் வந்து பியூஷ் கோயல் சொன்னது தப்புன்னு சொல்ல வர்றாரா, இல்லை தப்பு சொல்லல, பேசுகிற பேச்சை டெல்லி லீடர்ஷிப் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னு அர்த்தமா? இல்லை அதை ஒட்டி தான் கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு. ஜன்னல் அவருக்கு வந்து அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய ஒத்துக்கலை, தன்னுடைய கொள்கை கிடையாது. அவர் சொன்னதுனால இவர் சொல்ல வேண்டிய இருக்கனால தான் ஜன்னல் வழியாகவும் வரலான்னு சொல்கிறாரு. அந்த உதாரணமே சரியா இருக்கான்னு நீங்களே பொதுமக்களே பார்த்து. ஏடிஎம்கேவுக்கான மறைமுகமான அழைப்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா, இன்டர்பிரேட் பண்றீங்களா? மறைமுகமான அழைப்பு எடப்பாடிக்கு ஒரு என்ன சொல்றது, நல்ல வார்த்தை கரெக்டாக வரல, செக்குங்கிற அளவுக்கு நீ இதை நான் எடுத்துக்கிறத சார். வாங்க எங்க கூட்டணிக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் எடப்பாடி செக் வைக்க முடியும்? நீங்க தானே. இல்லை இல்லை இல்லை, அடுத்தது வந்து நிறைய இருக்கு, மற்றதெல்லாம் இருக்குது. எப்படி மற்ற திமுகவுக்கு மற்ற சிபு சோரனுக்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு. அது சொல்லலை, அடுத்தது சொல்லுவார். சரி, கொள்கை அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க, திராவிட மாடல் அப்படின்றதையும் அந்த கொள்கையும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏடிஎம்கே அந்த இடைக்காலத்தில் சொல்லலை அப்படின்ற ஒரு கோணத்துக்குள்ளே வர்றீங்க. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதனுடைய தொண்டர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரியார், அண்ணா கொள்கை அப்படின்ற ஒன்றில் தான் அந்த கட்சி டிராவல் ஆகுது. அவங்க எப்படி திடீர்னு மாறி இன்னொரு டிராவலுக்குள்ளே போக முடியுன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, நீங்கள் 17 முதலமைச்சரை பார்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்து கடிதம் கொடுக்குறாங்க. ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையை சேர்ந்தவங்க அட்சதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வீட்டு வீடாக கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வரலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் அந்த அழைப்பு கொடுத்ததாக 2 தரப்பிலிருந்தும் தகவல் இல்லை. நாங்கள் போய் அழைச்சோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அழைக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, ஓபிஎஸ்ஐ எல்லாரையும் அழைக்கிறாங்க. ராகுல் காந்தி அழைக்கல, அவங்க சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் அழைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அழைக்கலன்றதுக்கு வேறு எதுவும் அரசியல் இருக்கா அப்படின்னு தெரியல. இவர்களும் அழைப்பு வந்ததாக சொல்லலை. திமுகவை அழைக்கணும் அப்படின்ற ஒரு ஏரியாவே அங்கே வரல. திமுக பங்கேற்கும்ன்ற கொஸ்டினும் அரைஸ் ஆகலை. ஆனால் ஏடிஎம்கே விஷயத்தில் ஏன் இந்த நிலைமை வருது? அதுதான் ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்க தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறதா மத்திய பிஜேபி நினைக்குது. அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. அதே நேரத்தில் இப்போ மம்தாவை அழைச்சப்ப, அகிலேஷ் யாதவ் அழைச்சப்ப அவங்கெல்லாம் வந்து உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க, பர்சனலாக தான் அழைச்சாங்க. ஆனால் கட்சி ரீதியாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சிபிஎம் கொடுத்தது வந்து அது தத்துவமான கட்சி, பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களாம் தனிப்பட்ட மாநில கட்சிகள், அவங்களே வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து வடநாட்டில் ராமர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ராமரை எதிர்த்து பேசுகிறதுங்கிறது இங்கே 71 என்ன மாநாடு நடந்துச்சு, அதனால் எவ்வளோ திமுக ஜெயிச்சதுங்கிறது இங்கே வரலாறு. ஆனால் நார்த் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்லேருந்து ஊப்பிலேருந்து அகிலேஷ் யாதவ் வந்து நான் வர முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அந்த இது மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கள் அரசியல் மாறிடுச்சு, சித்தாந்தத்தை நோக்கி மாறிடுச்சா இல்லையா? அப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ பிஜேபியுடைய ஹிந்துத்துவ அரசியலை, அதற்கு எதிர்ப்பான அரசியலை செஞ்சுதான் முறியடிக்கணுன்ற இடத்துக்கு காங்கிரஸோ சமாஜ்வாதியும் மம்தாவும் வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் ஏடிஎம்கே வந்து சேரலை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அக்னீஸ்வரன் குறுக்கிட விரும்பினார், ஒரு நிமிஷம் அக்னீஸ்வரனோட கோணத்தையும் கேட்டுடலாம் சார். இப்போ நம்ம பாண்டியன் சார் சொல்கிறாரு செக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சன் டிவி வாயிலாக மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் என்னன்னா, ஏங்க ஒரு கட்சி, அதிமுக கட்சி, கூட்டணியில் இருந்த கட்சி எழுத்துப்பூர்வமான தீர்மானம் போட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 26 சட்டமன்ற தேர்தலையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. சரிங்க, இருக்கட்டுங்க, எங்களாலையும் வெற்றி பெற முடியுங்க, நாங்கள் தேசிய கட்சிங்க, 19 கோடி பேர் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் திரு ஜே.பி. நட்டா அவர்களோ தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதுவரைக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ யாருக்கு செக்கு வச்சிருக்கா, இதுக்கு பதில் சொல்லணும். 2வது விஷயம் சார், இவங்களை பொறுத்தளவில் எல்லாமே மதம் சார்ந்த ஒன்று. இந்தியா வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தமானது, அப்படிதான் சட்டத்தை உருவாக்கின பெரியவர்கள் K.M. முன்சிலிருந்து அம்பேத்கர்லேருந்து டி.டி. கிருஷ்ணமாச்சாரி எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இவங்க இது ஒரு வழி பாதை, இது ஒரு மதத்திற்கான நாடு, ஆக இங்கு ஒரு மதத்தினுடைய கடவுளைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு நினைச்சா மெல்ல மெல்ல இறையாண்மையை சிதைக்கிற ஒரு கூட்டணிக்கு தான் நீங்க வாங்க.
நீங்க வாங்க எங்க நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல நீங்க சாப்பாடு போட்டே வளர்ந்த கட்சி அதிமுக. அது மிக்ஸாம் புயலும் சரி, நீங்க வந்து திருச்சி பாப்பாரக்குறிச்சியில சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எட்டயபுரத்துல காமராஜர் ஐயா வந்து கொண்டு வந்த மதிய உணவு திட்டமா இருந்தாலும் சரி. ஆனா பாரதிய ஜனதா சாப்பாடு போட்டு வெளியில குறை சொல்றாங்கன்னு சொல்றது இவங்க மட்டும்தான். ஆக இது ஏத்துக்கிற முடியாது. பாரதிய ஜனதா ரெண்டு விஷயத்தை போட்டாங்கன்னா, நாங்க ஹோஸ்ட் பண்ணோம், நாங்க உங்களை ஒரு விருந்தாளியா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சார். சும்மாவா நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க? நீங்க சும்மாவா சார் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க? இன்னொன்னு பாருங்களேன், காங்கிரஸோடு எந்த மாநில கட்சி கூட்டணி வைக்குதோ அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவோடு எந்த மாநில கட்சி கூட்டணி வைக்குதோ அது அப்படியே வாடா நண்பான்னு கழுத்துல துண்டை போட்டு அல்லது கையை போட்டு அப்படியே கழுத்தை முறிக்கிறது. இதுதானே உங்கள் தத்துவம்? சிவசேனா எவ்வளவு பெரிய கட்சி, உங்களை விட மதத்தை அதிகமா பரப்பின கட்சி, அந்த கட்சியவே கதையை முடிச்சாச்சு. ஆகையினால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் இருக்கிறார். இவங்க தான் நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, 2024 பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா வெற்றி வரும். இந்த வரப்போது பார்க்கத்தான் போறோம். 2026 156 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தே ஆட்சி அமைக்கும். எப்படி? இவங்க என்னமா யாத்திரிகர்ன்றாங்க. யாத்திரிகர்னா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்து ஆய்வு பண்ணால் அதற்கு பேர் யாத்திரிகம். பாகியான் வந்தார், யுவான் சுவாங் வந்தார், வந்து இந்திய நாட்டில் காஞ்சிபுரத்தில் தங்கி அங்கு வீடுகளுக்கு கதவுகளே இல்லை அப்படின்னா என்ன பொருள்னா இங்கு திருடர்களே இல்லை என்று பொருள். அப்படி சொன்னதற்கு பிறகுதான் தர்மபாலர் என்ற ஒருவரை நாலாந்தா பல்கலைக்கழகம் அவர் சொல்றாரு, நீங்க கதவே இல்லாத வீடா இருந்துச்சு தமிழ்நாட்டுல அப்போ அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது தமிழ்நாடு பாகியான் யுவாங் சுவாங் அந்த காலத்துக்கு தமிழ்நாடு இப்ப கதவு இருக்கா இல்லையா? கதவு இருக்கிறதுனாலதான் சார் சார் குணா சார் கரெக்ட். இந்த கேள்விக்கு நன்றி. கதவு இருக்கிறதுனாலதான், தைரியம் இருக்கிறதுனாலதான், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சின்னத்துல மட்டும் அண்ணா பறக்கல இருக்கிறதுனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் தன்னை நம்புகிறார். இந்த இயக்கம் அவரை நம்புது. கார்த்திகேயன், அண்ணாமலை வந்து அவரை முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்றது ஒரு பாயிண்ட். அது அசம்பிளி எலெக்ஷனுக்கா அந்த கட்சி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி சந்திக்க போதா? ஏன்னா பாப்புலராக இருக்கிற சிஎம்ங்க இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்காத கட்சி, மோதிக்கு பார்த்து ஓட்டு போடுங்க, உங்கள் தொகுதியில் நிற்கிறது பிரதமர் நரேந்திர மோடி நினச்சி ஓட்டு போடுங்கன்னு ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலையும் சத்தீஸ்கர்லேயும் கர்நாடகா வரையிலும் சொன்ன ஒரு கட்சி இங்கே அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க போகுதான்னு தெரியலை. அவங்களுக்கு ஒன்றும் அட்வான்டேஜ் இருந்தால் செய்வாங்க. அந்த அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு அந்த கட்சி அவர் கொண்டு வந்துட்டாரா அப்படின்றத திரு ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்லணும். இப்போ பாயிண்ட் வந்து கதவு திறந்திருக்கு வாங்க யாருனாலும் வரலாம் அப்படின்ற அழைப்பு யாருக்கானது? இந்த அழைப்பு ஏன் வருது? முறிஞ்சிய பிறகு இத்தனை நாளாக யார் போய் சேர்ந்துருக்கா? இல்லை, இது வந்து என்னென்னா ரெண்டு கட்சிகளோட இயலாமை தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை. வேறு ஏதோ ஒரு மாநிலமாக இருந்தால் என்ன வந்து கழட்டி விட்ருவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியும் வந்து நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, திமுகவுக்கு ஏன் வந்து அழைப்பே வரல அப்படின்னு. அதிமுகவுக்கு அழைப்பு வந்துச்சு, காங்கிரஸுக்கு இடதுசாரிகளுக்கெல்லாம் கூட அழைப்பு இருக்குது, திமுகவுக்கு மட்டும் அழைப்பு உடையில. அதுக்கு பதிலே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாரையும் அப்ராப்ரேட் சனாதன எதிர்ப்பு கட்சி, இந்து விரோத கட்சின்னு சொல்லிட்டு அவங்களை அழைக்கிறதுல என்ன பிரச்சனை? அழைத்தால் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாங்களா? அது மட்டும் கிடையாது. அம்பேத்கரையே அப்ராப்ரேட் பண்ண பாஜக, இந்துத்துவ சாயம் பூசின பாஜக இதுவரை பெரியாரை மட்டும் வந்து சீண்டவே சீண்டாது, எதிரியாக மட்டும்தான் பாவிக்கும். அந்த பெரியாரை வந்து தூக்கி பிடித்து அவரையே முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய திமுக மற்றும் அதனுடைய கொள்கை, அப்போ அதற்கு அதை முன்னோடியாக நின்று செய்யக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அவங்களால வந்து எம்ப்ரேஸ் பண்ணவே முடியாது, அரவணைக்க முடியாது. ஆனால் கரசேவைக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து அன்றைக்கே ஆள் அனுப்பினார்கள். அதுதான் இன்று எங்கள் நிலைப்பாடுன்னு திரு கே பி முனுசாமி இப்போ இன்னைக்கே டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த அதிமுகவிற்கு எங்களால் அழைப்பு விடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து நேரடியாக வந்து ஒரு கேள்வி எழுது இல்லையா, கொள்கை ரீதியாக இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்றளவுக்கு எந்த முரணும் கிடையாது. எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துக்கலாம், கிறிஸ்மஸுக்கு கேக்கு வெட்டினாலும் கரசேவைக்கு ஆள் அனுப்பியதை நாங்கள் ஆமோதிக்கக்கூடிய அதிமுகவை தான் இன்றளவு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீட்டிங்கில் டிஎம்கே போகலாம், மனிதநேய மக்கள் கட்சி கூட்டத்துக்கு போகலாம், தேசிய லீக் கூட்டத்துக்கு போகலாம், ஆனால் அவங்க மட்டும் போகக்கூடாதா? திமுக வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புனதை நியாயப்படுத்துச்சா? இல்லை அதில் அவங்களை ஆதரிக்கிறாங்களா?
இல்லை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதை வந்து தீர்ப்பையே விமர்சிக்கக்கூடிய கட்சி தானே திமுக. நீங்கள் என்ன என்பிஆருக்கு வந்து இன்னும் சில மாதங்களில் திட்டம் துவங்கும், பணிகள் துவங்கும் 2020 அனௌன்ஸ் பண்ணவர் தானே திரு எடப்பாடி பழனிசாமி. சிஏஏ என்ஆர்சியை ஆதரித்து 11 பேர் ஓட்டு போட்டு தானே அது பாஸே ஆச்சு. அதை நியாயப்படுத்தி வேற பேசுனீங்களே. அதுக்கப்புறம் நாங்கள் நிலையை மாற்றிட்டோன்றீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து திருப்பி கரசேவைக்கு ஆள் அனுப்பியது அம்மையார் ஜெயலலிதாவுடைய கொள்கை தான் இன்றளவும் எங்கள் கொள்கைன்றீங்க. அப்ப இதைத்தான் வந்து திரு கேசிபி வந்து அவர் சொல்றாரு, ராமர் கோயிலை கட்டணுன்றது தான் எங்க நிலைப்பாடு அப்படின்னு மறைமுகமா சொல்றாரா திரு கேபிஎம்? இல்ல அது பிஜேபியோட கொள்கை தானே, அது நேரடியாக ஏத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப எங்க உங்களுடைய சிறுபான்மையினர் அனுசரிச்சு போறது எங்க வருது? உங்களுடைய மதசார்பின்மை எங்க வருது? கட்சினா பேலன்ஸ் பண்ணும் சார், அவங்களும் வேணும் இவங்களும் வேணும், எல்லாரையும் அரவணைக்கணும். அதுதான் ஐயா பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி திரு கேசிபி அதான் சொன்னார். ஒரு தெளிவு இல்லை அவங்களுக்கு, வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. நாம வந்து ஒரு பக்கம் வந்து ஒன்று பாஜகவை எதிர்த்து மதசார்பற்ற கட்சியாக நிற்கணும் அப்படின்றதுல தெளிவு இல்லை. அதற்கு காரணம், அடிப்படை காரணம் வந்து கொள்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனை, அது கொள்கை பிரச்சனை இல்லை. ஓரளவிற்கு மீது பாஜகவை வந்து சீன்றுவாவோ இல்ல முரண்டு பிடித்தாலோ இல்ல, கொள்கையோட முரண்பாட்டுல அவங்க வெளியில வரல. பிஜேபியோட இன்னென்ன கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்ல, 370 உடன்பாடு இல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட்ல உடன்பாடு இல்ல, அயோத்தியால உடன்பாடு இல்ல, டெல்லி மசோதால உடன்பாடு இல்ல, இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வரல. அவங்க பிரச்சனை அண்ணாமலை எங்களை திட்டினாரு, நீங்க டெல்லியில கண்டிக்கல, ஜெயலலிதாவை திட்டினாரு கண்டிக்கல, தவழ்ந்து போய் பதவி ஏத்தாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர் மாநாட்டையும் மறைபொருளா ஒரு கேலிமா பண்ணி பேசினாரு. நேரடியாவே அவர் விமர்சனம் பண்ணிட்டார், மறைமுகமால இல்ல, நேரடியாவே பேசிட்டார். அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் சொன்னாங்களே, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர்றதில் தான் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதுன்றதை பிரகடனப்படுத்தினாங்களே. கேபிஎம்ல இருந்து எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, இந்தியா வல்லரசு ஆகணும்னா உலக புகழ்பெற்ற தலைவர் மோடி அவர் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இன்றளவு அவங்க நிலைப்பாடு. அவங்களுக்கு மோடி பிரதமர் ஆகிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ கேபிஎம் அவருக்கோ யாருக்கோ அந்த கட்சியில வந்து மாற்று கருத்து இல்லை சார். இப்ப மாத்திட்டாங்க. பிஜேபியோ ஏடிஎம்கே காங்கிரஸோ தேசிய கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டு உரிமைக்கு அவங்கலாம் உதவியா இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. வெளிப்படையா வந்து ஓப்பனா சொல்லுங்க. இன்றளவு நாங்கள் பாஜக வரக்கூடிய தேர்தல் வந்து மோடி தொடர வேண்டுமா வேண்டாமான்றதுக்கான தேர்தல் தானே. மோடி தொடரக்கூடாது, அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை பெயர்க்கவில்லை, வெள்ள நிவாரணம் கொடுக்கல. இன்னைக்கு சொன்னார் இல்லையா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு குஜராத்துக்கு போகக்கூடிய மோடி தமிழ்நாட்டிற்கு ஏன் வரவில்லை, பாரபட்சம் காட்டுகிறார். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டின் இது இந்தியாவின் அங்கம் இல்லையா, இங்கேயும் வந்து நின்றுக்கணும் இல்லை, முதலீட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக வரணும்னு சொல்லி பேட்டியில் சொல்றாரு இல்லையா. இதே மாதிரி வெளிப்படையாக சொல்லுங்க. அதனால் மோடியை எதிர்த்து நாங்கள் களம் காண்கிறோம் 2024 அப்படின்னு வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? நாங்கள் 39 சீட்டுகளை வெற்றி பெற்று பாண்டிச்சேரியில் 40 வெற்றி பெற்று எங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியுமா? என்டிஏல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டு நாங்க தனிச்சு போட்டு எங்க தலைமையில ஒரு அணி அப்படின்னு சொன்னாலே பிஜேபி நிறுத்துற வேட்பாளருக்கு எதிராக தானே நிறுத்துறாங்க. இல்ல நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திலேயோ கன்னியாகுமரியிலேயோ வந்து போட்டிட்டா ஏடிஎம்கே எதிர்த்து தான் போட்டிடும். இல்ல நான் கேட்பது வெளிப்படையா சொல்ல முடியுமா அவங்களாலன்னு கேட்கிறேன். பிஜேபி கொள்கை ரீதியாக முரண் கிடையாது. உங்களுக்கு கூட ஒரே ஒரு பிரச்சனை வந்து அண்ணாமலையோட பேச்சுகள் மட்டும்தான் பிரச்சனை. அப்போ பிஜேபியை கடுமையான விமர்சனம் வைக்க மாட்டீங்க. பிஜேபிக்கு இதுவரை வந்து கூட்டு பார்த்துட்டாங்க, கூட்டணி முறிவானதுலேருந்து அங்கே பல கட்சிகள் இருக்குது. நீங்களே சொன்னது போல ஏசி சண்முகம், நான் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர் ஒரு பெரிய உதவி கட்சியில் நிறைய இருக்காங்க. அப்போ அவர்கள் யாருமே இங்கே போக வரதா அங்கே போகிறதான்னு தெரியல. அவர் இன்றளவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஏசி சண்முகமும் பாரிவேந்தரும் பிஜேபியோட தான் சொல்லிட்டாங்க, பூவை ஜெகன் ஏடிஎம்கேவுடன் சொல்லிட்டாரு. ஆமா, ஜிகே வாசன் வந்து டெல்லியில மோடி தமிழ்நாட்டில் எடப்பாடின்றாரு. இன்னொரு தலைவர் இருக்கிறாரு, அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இன்னும் நாள் இருக்கு இப்பவே என்ன அவசரம்ன்றாரு. இல்ல நீங்க பாமக வந்து பிறகுதான் முடிவெடுப்போம்ன்றாங்க. இல்ல இதெல்லாம் சொன்னாலும் கூட அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பாஜக நம்பி போனா 2014 சினாரியோ ரிப்பீட் ஆக போறதில்லை. 24 அந்த 2 சீட்டு கூட இன்னைக்கு பெறாது. இந்த 10 ஆண்டு காலத்துல பிஜேபி குறிப்பாக மோடி மேல் இருக்கிற அதிருப்தின்றது தமிழ்நாட்டில் அதிகம். அதனால் நீங்கள் 2014 மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சீட்டு அதிமுக திமுக கூட்டணி இல்லாமலாம் ஜெயிச்சிட முடியுன்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. பிஜேபி அந்த நிலையில் இல்லை. அப்போது ஏதோ ஒரு கட்சியை நம்பி தான் போகணும். அதனால தான் இந்த சிறு கட்சிகள்லாம் மீண்டும் இவர்கள் ஒன்று சேர மாட்டார்களான்னு புதிய தலைவன் போன்ற கட்சிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். இங்கே ஒரு பக்கம் வந்து கூட்டணி உடையாம அவங்க ஆசைப்படலாம். திரு ஜி கே வாசன் வந்து 2 பேரும் ஒன்னாந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம், தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கிற ஏசி சண்முகம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம், கிருஷ்ணசாமி நினைக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி இதுல என்ன நினைக்கிறாருன்றது தான் பாயிண்ட். அவர் வேணான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அவரை பைண்ட் பண்ற இடத்துல பணியை வைத்து எங்க கூட்டணி தான் இருக்கணும்னு சொல்ற இடத்துல பிஜேபி இல்ல, அது ஏடிஎம்கே ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி, அவங்க முடிவை சொல்லிட்டாங்களே. இல்ல நான் சொல்றது அதனால தான் இந்த கட்சிகள் கன்க்ளூசிவா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டிசைசிவா யாரும் சின்ன கட்சிகளே முடிவு வைக்காத காரணம் அதுதான். பிஜேபியோட போனா பலன் இல்லை.
அதிமுகவே என்ன நிலைக்கு போகும்னு தெரியாது. ஒன்றுபட்ட நீங்க அதை அதிமுக சொல்றீங்க, பிஜேபியோட பலன் இல்லை அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஏடிஎம்கேவோட போனா பலன் இல்லை, ஏடிஎம்கேவுக்கே எந்த பலனும் இல்லைன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. ஏடிஎம்கேக்கு குறைந்தபட்சம் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ண 2019 கூட 19.5% ஓட்டு ஏதோ இருந்துச்சு. பிஜேபி எங்க சார் ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. ஆனா பொறுத்தவரை 19 ஒண்ணுதான், 5 ஒண்ணுதான், 4 ஒண்ணுதான், 3 ஒண்ணுதான். வெற்றி கோட்டை தொடுவீங்களான்றதானே ஒரு தேர்தல். அவங்களோட போனா ஃபைட்டாவது பண்ண முடியும். 20% தாண்டும். நீங்க இந்த பிஜேபியோட சேர்ந்து இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து நின்னா 10% வருமா? அவரே சொன்னார் இல்லையா, இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாத ஒரு 15% இருக்குன்னு. அதை வச்சுட்டு என்ன பண்றது? டெபாசிட் வரும். அந்த 15 அவங்களுக்கே போகாது, அதுக்கு வேற கிளைமன்ஸ் இருக்காங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி இருக்கையில் இவர்களோட பாஜகவோட களம் காண்றது இந்த சின்ன கட்சிகளுக்கு என்ன பயன் இருக்க போகுது? நேயர்கள் என்ன பதில சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். நம் கூட்டணியில் விருந்து சாப்பிட்டவங்க வெளியேறிட்டாங்க, வீட்டோட கதவு திறந்திருக்கு, மோடி அவர்களை அனைவரையும் வரவேற்பார் அப்படின்னு அண்ணாமலை பேசினது எதை காட்டுதுன்னா, அதிமுகவுக்கான அழைப்பு என்று 54% பேர், அதிமுக மீதான மறைமுகமான சாடல் அப்படின்னு 19% பேர், தனி அணி அமைக்கக்கூடிய முயற்சி என்று 13% பேர், குழப்பத்தோடைய வெளிப்பாடு என்று 13% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது நேயர்களுக்கு நன்றி. திரு கேசிபி, உங்க பார்வை? நிச்சயமா இது அதிமுகவுக்கான அழைப்பாக எப்படியாவது மீண்டும் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற முழு முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியும். நன்றி. திரு ரவீந்திரன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஷ்யூ பேஸ்டில் அதிமுக பாஜக பிரிஞ்சு நிற்கல, டேம்ஸ் தான் இது. பாராளுமன்றத்துக்குள்ள டேம்ஸ். எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும், இவங்க உங்களுக்கு வந்து இரட்டை இலக்க சீட்டு தர முடியாது, நீங்கள் இப்போவே எடப்பாடி பழனிசாமியை 26 சீஃப் மினிஸ்டர்னு சொல்லணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டினீங்கன்னா எங்களுக்கு உங்களோட வரதில் என்ன லாபம்? நாங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறத கூட நீங்கள் ஒத்துக்கல்ல, இரட்டை இலக்க சீட்டு கேட்குறீங்க போது எங்களுக்கு உங்களால் லாபம் இல்லைன்னு. அவங்களுக்கு உங்களை நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்லி ஒற்றை இலக்க சீட்டில் நிற்கல, எங்களுக்கு லாபம் இல்லைன்னு. தோத்த அணியில் உள்ள பிளவு அது தம்பி அக்னீஸ்வரம் ஒத்துக்கிடுவார், தோத்த அணியில் உள்ள பிளவு. ஸோ இது வந்து ஏடிஎம்கேவுக்கான அழைப்பும் இல்லை, சாடலும் இல்லை. அவங்க டேம்ஸுக்கு ஒரு 12 சீட்டு பாஜகவுக்குங்கிற அளவுக்கு சொன்னாங்கன்னா உடனே ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே பிரச்சனையே நம்பர் ஆஃப் சீட்டே இல்லை சார். எங்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களிடம் போய் சொல்லுங்கள், நாங்கள் பிஜேபியோட இந்த எலெக்ஷனில் இல்லை அடுத்த எலெக்ஷன்லையும் சேர மாட்டோம், வீடு வீடாக போய் சொல்லுங்கன்றார் எடப்பாடி. நிச்சயமாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் 330 சீட்டு என்டிஏ வரும்னு மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்துக்கிட்டு 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி கேபி அது 2 மாதத்துக்கு முன்னாடி சார், 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ மீண்டும் இவங்க இரட்டை இலக்கத்துக்கும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை பற்றி எந்த முடிவு இப்போ எடுக்க மாட்டாங்கிறதுக்கும் சம்மதிச்சாங்கன்னா மீண்டும் பேச்சப் ஆகும். திரு கார்த்திகேயன். இல்லை, இது என்னன்னா இது விரக்தியோட விளிம்பில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இந்தியா அளவிலேயே. இந்தியா விரக்தியோட விளம்புன்னு இன்னொன்று போட்டுருக்கணுமோ, குழப்பத்தின் வெளிப்பாடு போட்டதோட சேர்த்து 5th ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கணும். ஆமாம், ஏன்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி மிக மிக பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே ஆளுங்கட்சி இருக்கக்கூடியது. அதாவது நான் சொல்கிறது பாஜகவும் அதிமுகவும் ஏதாவது செய்து இந்தியா கூட்டணியை எதிர்கொள்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் ஃபைட் கொடுத்து தோல்வி விடுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு கூட்டணி ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் செய்யக்கூடிய நிலையில் பாஜக இருக்குது. தேசிய லெவலில் அவங்க ரோல் ரிவர்சல் இங்கே மாறி இருக்கு. அதை நோக்கி பயணிக்கும் பொழுது நீங்கள் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தின ஒரு மாநில கட்சியோடு மீண்டும் தூது விடுவது இல்லை அது போன்ற ஒரு நிலைக்கு கூட கொடுங்க சார், சேர்த்துப்பாங்கன்றாரு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது எது கூட நடக்கலாம். ஆனால் இந்த அதிமுக கூட அது போன்ற ஒரு தற்கொலை முடிவை எடுக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பயணித்து 2019 தொடர் தோல்வி தான், எக்ஸப்ட் அர்பன் லோக்கல் பாடி போல்ஸ், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து. இல்லை அப்படி நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ண முடியாது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவரோட முதலமைச்சர் வேட்பாளர்னு முன்னிறுத்தினா என்டிஏ கூட ஓட்டு வாங்குது. ஓட் ஷேர் வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு என்ன 2லிருந்து 3% தான் டிஃபரன்ஸ். அந்த எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் யாரும் மோடி ஓட்டு போடல, தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு போடல. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்டிஏ கிடைக்கிற ஓட்டை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதே ஏடிஎம்கே லெட் அலையன்ஸ், அதுக்கு என்டிஏ பேர் வைங்க, ஏதோ ஒரு பேர் வைங்க, அந்த அலையன்ஸ் கூட ஓட்டு வாங்குது. அந்த எலெக்ஷன்ல அதே பிஜேபி வேட்பாளர்கள் அதிமுக கூட்டணியில் என்டிஏ 2021 நின்னப்போ மோடியோட பேர் அழிச்சிட்டு அம்மான்னு பேர் ஜெயலலிதா பேரையும் திரு எடப்பாடி பேரையும் தான் நாங்கள் பூசிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் பேரை தான் பூசிக்கிட்டாங்க. மோடி பேரை அழிச்சிட்டு தானே ஓட்டு கேட்டாங்க.
அது பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் மாறிடுச்சு. தமிழ்நாடு மாறிவிட்டது உங்க கண்ணுக்கு தெரியலன்றார் அண்ணாமலை. அவ்வளோ மாறி இருந்தால் எதுக்கு வந்து கதவை திறந்து வச்சிருக்கிறோம், சாப்பாட்டில் திருப்பி உப்பு சேர்த்திட்டோம், காரம் இப்போ நல்லா இருக்கு, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கூப்பிடுறீங்க? அவ்வளோ டெஸ்பிரேஷனில் தேவையில்லையே, அவசியம் இல்லையே. நன்றி நன்றி திரு அக்னி சார். அதாவது சாப்பாட்டில் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தா சாப்பிட்டவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஆனால் இவங்க அஜினமோட்டா சேர்க்குற சாப்பாடு போடுறவங்க இவங்க. அதுதான் வந்தவன் முறை தப்பிச்சு துண்டக்கானான் துணியக்கானான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட்டணி ஒன்று கூட இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்க, பஞ்சாபில் இருந்த கட்சி போயிருச்சு அகாலிதளம், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சிவசேனா. அப்போ இப்போ யாருமே கிடையாது. அப்போ சாப்பாட்டில் பிரச்சனையா, அந்த சாப்பாட்டுல செஞ்சவங்க வேற ஏதாவது செஞ்சிட்டாங்களான்னு தான் பிரச்சனை. அது யாருமே இல்லாத டீ கடைன்னு சொல்றீங்க. ஆனா அதே கூட்டத்துக்கு இந்தியா கூட்டம் நடக்கும்போது, டெல்லியில நடக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அதே கூட்டத்துக்கு போயிட்டு வந்து மீண்டும் மோடி 3rd டைம் பிரைம் மினிஸ்டரா வருவாரு, 330 சீட் ஜெயிப்பாருன்னு சொன்னவர் தானே. அதுக்காக செல்வி ஜெயலலிதா அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அடிப்படை கட்டடத்தையே நீங்க இடிக்க புல்டோசர் வச்சு இடிக்கிற போது அதை இன்னும் கூட இருப்பாங்களா சார்? இவங்க கட்டிருக்கிற வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக கட்டியிருக்கிற கூட்டணி என்னன்னு கேட்டீங்கன்னா, போக மாட்டேன்னு சொல்லி அந்த 4 சங்கராச்சாரிகளே வந்து அப்ஸ்டைன் பண்ணிக்கிறோம், பாய்காட் பண்றோம்னு சொல்றாங்க. இல்ல அயோத்தி கோயிலுக்கு நீங்க கால்வழியில நான் போயிருப்பேன்னு சொல்றீங்களே. இல்ல மதசார்பின்மை இல்ல நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2 கட்சியும் ஏதோ ஒரு சொன்னாரு, இதுல இருக்கு, விளிம்புல இருக்கு, ஏதோ ஒன்று வார்த்தை சொன்னாரு. அதிமுக அதுல இல்லன்றதை தான் தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. 34% திரும்ப திரும்ப சொல்றது காரணம் அதுதான். இன்னொன்னு சார், அவங்க கட்டியிருக்கிற வீடு இருக்கு இல்லையா, இப்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு இல்லையா, ஜன்னல் வழியா வாங்க அல்லது மேல இருந்து கூட குதிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அவங்க கட்டியிருக்கிற வீடு அடுக்குமாடி குடியிருப்பு. பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி, அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரியும். கீழே இருக்கிற தரை, நம்ம அவங்க அடுக்குமாடி குடியிருப்புல கீழே இருக்கிற தரை கீழ் வீட்டுக்காரங்களுக்கு அது மேல் தரை, சைடு தர பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. அப்ப அந்த 4 சவருமே அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்படிப்பட்ட கூட்டணியா இருக்கிறதுனால தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி யாருமே அவங்க கிட்ட வரல. நன்றி அக்னி. ஆனா வீடு கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமான கட்டடம் நாடாளுமன்றத்தில் கட்டியிருக்காங்க. அதுல வந்து கதவு திறந்து வச்சிருக்கோம், ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம்னாலும் தமிழ்நாட்டில இருந்து பிஜேபியில யாராவது போக போறாங்களா? ஏடிஎம்கேல இருந்து யாராவது போய் அந்த கட்டடத்துக்குள்ள மக்களவையில போய் ஜெயிச்சு உள்ள போக போறாங்களான்றது இப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அந்த ஜன்னல் வழியா, அந்த கதவு வழியா ஏன் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? அது இன்ன வரைக்கும் கேள்வி கேட்கறாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நாம இருக்கும் வரை யாரும் நம்மை வெறுக்க கூடாது, நாம் இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்க கூடாது. அதுதான் ஒரு அரசியல் அதிமுக பண்ணுதுன்னு நான் பார்க்கிறேன். அப்படித்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லி அதை அங்க போய் சேர்க்கிறீங்க. நன்றி திரு பாண்டியன். சார், காலையில் நம்ம யோகேந்திர யாதவ் கூட ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காரு, சவுத்துலேயே வந்து பிஜேபிக்கு வேலை கிடையாதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த நோக்கத்தில். நீங்கள் 5 ஸ்டேட்டு, பெரிய 5 ஸ்டேட்டுலேயுமே அதுக்கு வேலை கிடையாது பிஜேபிக்கு அப்படிங்கிற விஷயம் ஒன்றும். அதை தாண்டி பியூஷ் கோயல் வந்து பேசாமல் இருந்தாருன்னா இப்போ இன்றைக்கி நம்ம விவாதமே பண்ண முடியாது. பியூஷ் கோயல் வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அதில் இது மாதிரி சொன்னதுனால இப்போ திருப்பி குழப்பமும் வந்திருக்கு. அதான் அதிமுக அழைப்புன்னு சொல்லி மக்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 50% மேலே ஆன்டி பிஜேபிங்கிறது சித்தாந்த அடிப்படையில் எடுத்திருக்காங்கிறதா என்னுடைய இது. அதுக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. 50% ஓட்டு வந்து ஏடிஎம்கே திரு ஆன்டி மோடி ஓட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஷூரா திமுகவுக்கு வருதுன்றா. நன்றி. உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில். தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.